எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பிப்ரவரி 3 2026க்கான நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸை டக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். சரி, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நாம பார்க்க போறது எல்லாமே முழுக்க முழுக்க உங்க படிப்புக்காக மட்டும்தான். நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இன்னைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போகும், மேலையா கீழையா? அதுக்கான சில க்ளூஸ் தான் நாம இப்போ தேட போறோம். இன்னைக்கு என்ன நடக்கும்னு கணிக்கிறதுக்கு முதல்ல நேத்து மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கணும் இல்லையா? அதுதான் நம்ம அனாலிசிஸ்க்கு ஒரு நல்ல பேஸ்மெண்ட் போடும். நேத்து, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி நிஃப்டி ஸ்பாட் எங்க க்ளோஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 25,088. இந்த நம்பரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 25,141ல முடிஞ்சிருக்கு. கவனிச்சிங்களா? ஸ்பாட் விலையை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன் இந்த கேப்? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ஒரு 53 பாயிண்ட்ஸ். இதுதான் பிரீமியம். அதாவது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு இது நமக்கு சொல்லுது. ஓகே, இந்த டேட்டாவை வச்சு இன்னைக்கு மார்க்கெட்டோட முக்கியமான எல்லைகள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. மார்க்கெட் எங்க சப்போர்ட் எடுக்கும், எங்க தடுமாறும்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இன்னைக்கோட கேம் பிளான். ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை மார்க்கெட் கீழே சரிஞ்சா 24,875 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஒரு தர மாதிரி நிற்கும். அதே சமயம் மார்க்கெட் மேல போச்சுன்னா 25,301 ஒரு பெரிய தடையா ஒரு சுவர் மாதிரி இருக்கும். அடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பா ஒரு விஷயத்த பார்ப்போம். குறிப்பா ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 213 டார்கெட் சீன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல, அதாவது அடுத்த மணியில இருக்கிற 25,050 மற்றும் 25,100 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸையும் நல்லா வாட்ச் பண்ணணும். ரெண்டாவது, மார்க்கெட்ல மேலேயோ இல்ல கீழேயோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் வரணும். அப்படி ஒரு பெரிய மூவ் வந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரைக்ல இருக்கிற கால் ஆப்ஷனோ இல்ல புட் ஆப்ஷனோ அதுல ஒன்னு 213ங்கிற மதிப்பை தொடறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா முக்கியமான நம்பர்ஸையும் ஒரே இடத்துல ஒரு குயிக் ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். அப்பதான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணும்போது ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த டேபிள பாருங்க, நம்ம அனாலிசிஸோட மொத்த சாரமும் இதுல இருக்கு. நேத்து ஸ்பாட் க்ளோஸ் 25,088, ஃபியூச்சர் க்ளோஸ் 25,141. இன்னைக்கு நம்மளோட சப்போர்ட் லெவல் 24,875, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 25,301. கடைசியா நம்ம பேசின அந்த ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் டார்கெட் 213. இன்னைக்கு இந்த நம்பர்ஸ் தான் நம்மளோட கைட். ஆக இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். மார்க்கெட் 2,531ங்கிற அந்த சுவரை உடைச்சு மேல போகுமா, இல்ல 2,487ங்கிற தரைக்கு திரும்பி வருமா? மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸை நல்லா கவனிங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்க முடிவுகளை எடுங்க. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த அப்டேட்ல சந்திப்போம்.